ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான புரோட்டீன் லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்காக வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடான உடனே 1 கப் அளவுள்ள பச்சை பயிறு சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி கப்பில் தாங்க நான் எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவு உள்ள பச்சை பயிறு சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இது கூடவே வந்து ஒரு 6 பாதாம், 2 துண்டு வால்நட், 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை பயிறு வந்து நல்லா வறுத்து எடுக்கும்போது அதனோட வாசனை சூப்பராக வருங்க. இப்போ டார்க் கலரில் இருக்கிறது லைட்டாக எல்லோ கலர் மாறி வரும். அது வரைக்கும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. இப்போ வந்து எல்லோ கலர் வந்துடுச்சு. இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். இது கூடவே வந்து 1/2 கப் அளவுள்ள வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. இதையும் வந்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். அதே கடாயிலே வந்து 1 ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுள்ள தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துருக்கேங்க. தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த நெய்லேயே வதக்கி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ வந்து தேங்காவோட அந்த இருக்க ஈரப்பதம் எல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்ச பச்சை பயிரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூடவே வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை அதையும் சேர்த்துருக்கேங்க. இதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே வந்து தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பேரிச்சம்பழத்தோடு சேர்த்து அரையும் போது இந்த மாதிரி இருக்குங்க. இது கூடவே 1/2 கப் அளவுள்ள நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக பேரிச்சம்பழமே கூட இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டா ஸ்வீட் கரெக்டாக இருக்குங்க. இதை வந்து ஒரு பெரிய தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த லட்டு மாதிரி பிசைஞ்சு எடுத்தோம்னா அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரோட்டீன் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரோட்டீன் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பழத்துக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுள்ள வெல்லம் சேர்த்துட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.